இதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னாக்க நாங்க துப்பாக்கி கூட நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயந்து பார்லிமெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணீங்க? இது ஜனநாயக நாடு தானே. பர்மிஷன் ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களுக்கே அங்க ஒரு சேஃப்டி இல்லாம போச்சு. ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கும் கரப்ஷன் எதிர்த்து போராடின ஒரு மிகப்பெரிய பேரணிக்கு இன்னைக்கு அடித்தடி நடந்திருக்கு. எப்போ போராட்டம் நடந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மிட்வேலையும் நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருந்த நிறைய போலீஸ் வரக்கூடாது, வந்தாக்க உங்களுக்கு வந்து கண்ணீர் புயல்களை வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் புயலை வீசினாங்க. அடித்தடி நடந்துச்சு, ரத்தம் ஓடிச்சுங்க. அப்போ மேல இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்க? இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கிற போது சென்ட்ரல் மினிஸ்டர் நாட்டை வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஏன் இப்ப 20 நாள் சோனம் வாங்சுக் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்கிற போது வந்து பேசல? அதை ஆரம்பிக்க போறோம் ஜூலை 20 சலோ சென்டர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏன் வந்து பேசல? பிஜேபி இதுக்காக வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? ஒரு 3 கோரிக்கை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் விஷயம், யார் யாரெல்லாம் இந்த நீட் மூலியமா எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களுக்கு 1 crore இழப்பீடா கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, இதுக்கு மேல இந்த மாதிரி கரப்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூணுத்துல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, இந்தியாவோட ரூலிங் பார்ட்டியான பிஜேபி பணத்தை கொடுத்தா இந்த மக்கள் கண்டிப்பா நமக்கு வந்து அடிமை தான், பணத்தை கொடுத்தா இவங்க வாய் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்துல 1 கோடியா இருக்கலாம், இல்ல அதுவும் குறைவா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மூணாவது, வாக்குறுதி. இந்த வாக்குறுதி கொடுக்கறது அரசியல்வாதிகளுக்கு புதுசா என்ன? எல்லா காலகாலமா பண்ணிட்டு இருந்தது தானே. எத்தனை பேர் அப்படி பார்த்தாங்க, எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. சில பேர் இருக்கலாம். அப்படி யாரும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நமக்காக போராடின ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அடிபட்டிருக்கீங்க எல்லாருமே. எங்களால முடிஞ்சா எங்கள்ல இருந்து ஒருத்தவங்க போய் அபிஷியல்ஸ் ஆவாங்க. அப்போ இந்த கஷ்டம் நடக்காது பாருங்க, இந்த கரப்ஷன்ஸ் குறையும். அப்படிதானே? இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க.